தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். அதாவது இந்த டாபிக் வந்து உங்களை கொஞ்சம் காண்டேத்துன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, தாவேக்காவோட செயற்குழு, அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை ஒன்று நிறைவேற்றியிருக்காங்க. இன்னைக்கு எடுத்திருக்காங்க. என்ன தீர்மானம்னா, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர், விஜய் அவர்களுடைய தலைமை தாங்குகிற எந்த கூட்டணினாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். அதாவது யார் வேணாலும் வாங்க, விசிகா வரலாம், மதிமுக வரலாம், தேமுதிக வரலாம், ஏன் அதிமுக கூட வரலாம், பிஜேபி கூட வரலாம். ஆனால் விஜய் தான் முன்னால் நிற்பார். ஆனால் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக நிற்க போகிறாரு. அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிற கட்சிகள் மட்டும்தான் நாங்கள் வந்து கூட்டணியை ஏற்றுப்போம். அதை தாண்டி இப்போ நான் துணை முதலமைச்சர், நீங்கள் முதலமைச்சர், நான் வந்து லைக் எனக்கு ஒரு 10 மினிஸ்டர் மட்டும் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து முதலமைச்சராக என்னோட பேரை எடுத்து என்னோட ஃபேமை வச்சு நீங்கள் வளர்ந்து போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நான் முதலமைச்சர், என் தலைமையில் நீ கூட்டணிக்கு வர்றேன்னா வா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. லைக் வந்து நான் ரீசெண்டாக ஒரு 1 வீக்கு முன்னாடி ட்விட்டரில் ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு பர்சன் ஒரு சர்வே மாதிரி ஒன்று எடுத்திருந்தாங்க. 2 சர்வே. ஒன்று வந்து லைக் உளவுத்துறை எடுத்த ஒரு விஷயம், தமிழ்நாட்டோட உளவுத்துறை இருக்கும்ல, லைக் அவங்க வந்து எடுத்த ஒரு சர்வே என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து மினிமம் ஒரு 10 to 15% வரைக்கும் தாவேக்கா வந்து எடுத்துருவாங்க. 15%னால ரொம்ப அதிகம், பட் பரவலாக இருக்கும். பரவலாம் ஓட் ஷேர். அதாவது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் 15%. அது இப்போது சீமான் அவர்கள் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட 8%. அது கிட்டத்தட்ட 38-40 லட்சம் ஓட்டு வருதுன்னு வைங்களேன். ஆவரேஜாக ஒரு 40 லட்சம் போடுங்க. அப்போ இதுலேருந்து இன்னொரு ஒரு × 2 போட்டிங்கன்னா ஒரு 15%. 15%னா கிட்டத்தட்ட 80 லட்சம், 1 கோடி ஓட்டு. இப்போ திமுக எல்லாம் சொல்லுவாங்க, அதிமுக சொல்லுவாங்க, எங்களுடைய கோர் ஓட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 30% இருக்காங்க. ஆமாம். அப்போ இவங்க சொல்கிறது 15%ங்கிறதே கிட்டத்தட்ட 1 கோடி தொண்டர்கள் நெருங்கிட்டாங்க. 75 to 80 வந்துடுறாங்க. 80 lakhs to 90-100 1 கோடி கிட்ட வந்துடுறாங்கன்னு வைங்களேன். ஸோ இவ்வளோ தொண்டர்கள் எங்களுக்கு வந்து அதை வந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்லலை, ஒரு உளவுத்துறையோட ரிப்போர்ட், தமிழ்நாடு உளவுத்துறையோட ரிப்போர்ட். இது லோயலா காலேஜோ எந்த காலேஜோ அவங்க வந்து ப்ரைவேட்டாக எடுத்து கிடையாது, உளவுத்துறை கொடுத்த இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட். டிஎம்கே வந்து அந்த ரிப்போர்ட் படி சொல்கிறேன், நான் சொல்லலை. டிஎம்கே வந்து இந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிருவாங்க. மினிமமாக அவங்க வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 35%. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் எதுவுமே இல்லை. ஒரு 35% வந்து டிஎம்கே பிடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது அதிமுக வந்து ஒரு 25%. அதாவது டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் வித் அந்த 14 என்ன சொல்லுங்க அந்த கூட்டணி கட்சிகள். திமுக வந்து இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, லைக் விசிகா, இவங்க மதிமுக, லைக் வந்து கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், இவங்க எல்லாரும் சேர்ந்து 35%. இதை தாண்டி அடுத்த செகண்ட் பிளேஸ்ல வந்து யார் வரான்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. அவங்க வந்து ஒரு 25 to 30%. ஓகே. ஸோ அவங்களே கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு 30, 40, 50, 55% நெருங்கிட்டாங்க. 60% நெருங்கிட்டாங்கன்னு வைங்களேன். மிச்சம் ஒரு 15% தாவேக்கா வர போகிறாங்க. அப்போ இவங்களை கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65-70% கிட்ட வந்துருச்சு. ஆமாம். இதுதான் டோட்டல் தமிழ்நாட்டோட ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி. ஆமாம், நாம் தமிழர் கட்சி அவங்க கணக்கில் எடுக்கல. இல்லை, நான் வந்து என்னோட கருத்தை சொல்லலை, அவங்க இன்டெலிஜென்ஸோட கருத்தை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவங்க போட்டது நாம் தமிழர் கட்சியை அதில் அந்த லிஸ்ட்லேயே போடல. நான் தப்பு சொல்லலை. தம்பிகள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, இது நான் சொன்ன ரிப்போர்ட் கிடையாது, உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். நான் 1 வீக் முன்னாடி ட்விட்டரில் நான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக அவங்க வந்து ஆத்தரைஸ்டான பர்சன்ஸ் உள்ளே இருக்கிறவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் நாம் தமிழர் கட்சியை ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்னா, ஒருவேளை டிவிக்கு வரக்கூடிய ஓட்டில் நாம் தமிழரோட அந்த கொள்கை பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்கல்ல, லைக் கோர் ஓட்டர்ஸான தமிழ் தேசியவாதிகள் வந்து அந்த கொள்கை பிடிப்பில் கொள்கைவாதிகளாக இருப்பாங்க. அந்த கொள்கைவாதிகள் சீமான் அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, யார் இல்லாமல் இருந்தாலும் சரி, சீமான் இல்லையோ, சாட்டை இல்லையோ, இடும்பவன் கார்த்தி இல்லையோ, காளியம்மாள் இல்லையோ, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. தமிழ் தேசியம் அது முன்னெடுக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம். அது மாதிரி அந்த கட்சியில் வந்து ஒரு 20 lakhs இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 38 லட்சம் வாக்குகள் வந்துருச்சுன்னா ஒரு 20 லட்சம் வாக்குகள் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக அவங்களுக்கு ஒரு 4-5% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலெக்ஷனில் கம்மியாகுதுன்னா மிச்சம் இருக்கிற 3-4% அப்படியே டிவிக்கு வந்துடும். அதாவது கொள்கை பிடிப்பில்லாத மக்கள் அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டாக சொன்னேன். கொள்கை இந்த பக்கம் கொள்கை இருக்கிறவங்க சீமானவர்கள் செத்தாலும் இந்த பக்கம் வர மாட்டாங்க. ஆமா, அப்படி மாறினாலும் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நோட்டாக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், போன எலெக்ஷன்ல எல்லாம் நோட்டாக்கு போடுறது கம்மியாயிடுச்சு.
சீமான் அவர்கள் மேலே இருந்த நம்பிக்கையில். ஸோ அப்போ அந்த ஓட்டு வந்து இங்கே ஸ்ப்ளிட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா டிவிகேக்கு சாதகமாக போயிடுது. ஆக்சுவலாக இப்போது களம் நிலவரம் எப்படின்னா, இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாங்கன்னா டிஎம்கே ஜெயித்துருவாங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து தனி குதிரை கிடையாது, கூட்டணி குதிரை. எல்லா குதிரையும் சேர்த்து டிஎம்கேவால தனிச்சு நின்று எந்த காலத்திலையும் ஜெயிக்க முடியாது. எல்லா குதிரையும் சேர்த்து வச்சு பணபலத்திலையும் சேர்த்து வச்சிருக்கனால மக்கள்கிட்ட போய் இன்னும் பிஸ்கெட்டை போட்ட மாதிரி பணத்தை கொடுத்தாங்கன்னா ஜெயித்துற போறாங்க. ஸோ இதுதான் அந்த சர்வே சொன்ன விஷயம். இன்னொன்று கருத்து கணிப்பு வந்தது என்ன எப்படின்னா, சேம் அதே மாதிரி தான், ஆனால் வந்து கூட்டணி கருத்து கணிப்பு மாதிரி போட்டிருந்தாங்க. லைக் எக்ஸாம்பிள் வந்து இஃப் இன் கேஸ் டிவிக்கே கூட அவர் வந்து லைக் அவரோட மனசு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல, விடுதலை சிறுத்தைகள் விசிகா. ஸோ விசிகா ப்ளஸ் அதை தாண்டி வந்து லைக் விஜயகாந்த் அவரோட கட்சி தேமுதிக. ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன கட்சிகள் இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா ஒருவேளை ஒரு ஒரு வலுவான எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு விஷயத்த முன்னே. எதிர்கட்சி தான் வர முடியும் தவிர இப்பவும் ஜெயிக்க முடியாது. அது நான் சொல்லலை, இன்டெலிஜென்ஸ் சொல்லலை. அது வந்து தந்தி டிவிலேயே பாலிமரில் எதை போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கருத்து கணிப்பு கரெக்டாக அது அந்த 2 சேனலில் எதுங்கிறது கரெக்டாக எனக்கு ஷோராக நாட் ஷோர் கரெக்டாக தெரில. ஆனால் 2 சேனலில் அவங்க போட்ட கருத்து கணிப்பு என்னென்னா, இந்த கூட்டணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா லைக் வந்து வலுவான எதிர்கட்சியா. லைக் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்கட்சிங்கிற விஷயமும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம். இப்போ ஒருவேளை இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் வாஸ்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், எந்த எம்எல்ஏயும் கிடையாது, ஒட்டுமொத்தம் வாஸ்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னா அது தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. அது வேற அவங்க கட்சி நீடிக்குமான்னு உள்ளதே தெரியாது. அது அந்த டைம் அது மிகப்பெரிய தோல்வி. ஆனால் இஃப் இன்கேஸ் அவங்க வாஸ்ட் அவுட் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருந்துட்டாங்கன்னா அவங்களால போக முடியாது. ஆமாம், தக்க வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கட்சியில் வந்து ஒரு 50-60 எம்எல்ஏஸ் இருப்பாங்க. 50-60 எம்எல்ஏ தாவேகாவுக்கு இருக்கும்போது அது வலுவான எதிர்கட்சி. வலுவான எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் யாராக இருப்பா? விஜய். ஆமாம். ஸோ அப்போ சட்டசபைக்குள்ள மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு பொசிஷன் யாரு கிடைக்குதுன்னா விஜய் கிடைக்குது. என்ன அந்த பக்கம் இருக்கிறவர் இந்த பக்கம் வரப்போறாரு. மக்கள் பிரச்சனையை வந்து வெளியே பேசக்கூடிய ஒரு கட்சி அங்கே உள்ள போய் பேச போறாரு. மெஜாரிட்டி அவங்களால நிரூபிக்க முடியாது. யாரால? திமுகவில் ஒரு சாலிடான மெஜாரிட்டி இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட 117 மெஜாரிட்டி உங்களுக்கு 234 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு சாலிடாக பிடிக்கும்போது குடுமையை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோடி அவர்கள் 2024 ஜெயித்தார்ல, நிதிஷ்குமார் அவருடைய லைக் இவங்க 2 முதலமைச்சர் தான் அவரோட குடுமையை வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னா 2 பேருமே மிகப்பெரிய லெவலில் பார்ட் அவங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் வந்து அங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமோட பிஜேபி வந்து இந்த வாட்டி வந்து 2024 எலெக்ஷனில் சீட் ஷேரிங், அதாவது அவங்க எடுத்த சீட்டுகள், அதாவது வந்து ஜெயித்த தொகுதிகள் வந்து கம்மி. ஸோ இவங்க தான் அவங்க என்னென்னா கூட்டாட்சி மாதிரி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும். அதே மாதிரி இங்கே எல்லாரும் எதிர்கட்சி வலுவாக இருக்கும்போது அதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே. ஆமாம். தாவேகாவுக்கு நாளைக்கு என்னென்னா லைக் வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு மேலே வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி இவங்க வைக்க முடியாது. ஆமாம். ஏன்னா இவங்க விட்ற பில்டப்புக்கு இல்லைன்னு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி விமர்சிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ என்னோட கணிப்புக்கே மினிமம் 10 to 15% ஓட்டு எடுத்துருவாங்க. 15%. 15% ஓட்டு எடுத்துட்டாலே அது மிகப்பெரிய ஒரு சாத்தியமான ஒரு எப்படி சொல்கிறது, அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தான். பட் வந்து தாவேகா இந்த தரப்பு மக்கள் வந்து, அதாவது குறிப்பாக அந்த பொதுமக்கள், அந்த தொண்டர்கள், அவங்க ரசிகர்கள் எல்லாம் அதோடைய மதிப்பை குறைச்சிட்டு தானே தற்போதைக்கு வந்துட்டு இருக்காங்க. இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னா திமுகவோட ஐடி விங். இப்போ டிஎம்கேவோட நம்ம அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாதுல்ல. நம்ம நேரடியாட்டு நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம், இந்த போலீஸ்காரங்க கையில் கடிக்கிறது, அது மாதிரிப்பட்ட அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டரோட அவங்களோட. நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே, அங்கே போலீஸோட கையை கடிக்கிறது, இந்த ரிப்போர்ட்டரோட சால்வை போடுறது இப்படி ஒன்றுனா, திமுக கூட்டத்தில் பெண்களை வந்து மேலே கை வைக்கிறது, தகாத இடங்கள்ல கை வைக்கிறதெல்லாம் அது எப்படி நீங்கள் ரெண்டத்தையும் அக்செப்ட் பண்ண? ஆமாம், மக்கள் வந்து பொதுமக்கள். ஆமாம், இதே பதில் மட்டும் சொல்லுங்க. ஆமாம், இது அதை விட ஆபாசமா தான் இருக்குது. பட் ஆமா, ரெண்டுமே பண்ணல. இல்ல அப்ப மக்கள் தான் இந்த ஸ்டில் மக்கள் தான் அந்த அதுக்குள்ள மெச்சூரிட்டி இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி ஒண்ணு. ஆமா, அதுதான் இப்ப நீங்க சொல்ற அந்த கேள்வியை பாக்குறதுக்கு மக்கள்கிட்ட தான் அந்த பிரச்சனையே இருக்கு தவிர அந்த கட்சிக்காரங்கள் வந்து அவங்க கவலையே படலையே. கட்சிக்காரங்க அதான், நான் 2 பேருமே கட்சிக்காரங்க தான். நான் சொல்றது என்னன்னா, இந்த பக்கம் வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் விளையாட்டு குஞ்சுகள், நீங்க வந்து சொல்ற மாதிரி தற்குறி குஞ்சுகள்னு சொல்றீங்க. இந்த தற்குறி குஞ்சுகள் யாருமே எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி மரத்துல ஏறலாம். ஆனா யாரோட லைக் வந்து இவங்கள மாதிரி கூட்டத்திலேயே மொலாஸ் பண்ணல, கூட்டத்திலே இவங்க யாரும் அத்துமீறல. புரியுதா?
இவங்க அப்படி கிடையாது. கூட்டத்திலையும் அது தலைவர் பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பெண் போலீஸை வந்து தகாத விஷயத்துல இவனுங்க வந்து லீலைகள் ஈடுபடுறாங்க. அதை தாண்டி எவ்வளவு லீலைகள் உங்களுக்கு தெரியும். ஆமா, இந்த எண்ட் மக்கள் தான் இதை அப்சர்வ் பண்ணி அவங்க தான் தெளிவா இருக்கணும். நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க ஏதோ தற்கொலை குஞ்சுகள்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்ப திமுக வீட்டுல இருக்கிற எல்லா பசங்களும் ஞானிகளா? தற்கொலைகள் தான். அவங்க வந்து அது வெளிப்படையான கட்சி. அவங்க வந்து அந்த கட்சி தலைமை தான் சாராய இண்டஸ்ட்ரியே வச்சிருக்காங்க. அதுதான் அதை வந்து மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. லைக் எப்படின்னா, இவங்க பண்ற இந்த சால்வை போடுறது, மரத்துக்கு மேலே ஏறுறது, எல்லாத்தையுமே பக்காவா என்னன்னா டிஎம்கேயோட ஐடிவிங் மீடியா, அங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே விஜயகாந்த் அவர்களை எப்படி வந்து குடிகாரன்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்களோ, இன்னைக்கு எப்படி சீமான் அவர்களை ட்ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஆமைக்கரின்னு அவர் வாய் விடுறது அவரோட லூஸ் டாக்ஸ்னால இவங்க வந்து இந்த மீடியா வந்து அவரை கட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி டிவிகேவை டிஎம்கேயோட ஐடிவிங் ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஐடிவிங்னா அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும் இவங்க வந்து இந்த ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே இதை ஃபோக்கஸ் பண்ணுறது. எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? இவங்க வந்து லைக் இந்த மாலை போடுறது, இவங்க இந்த பசங்க தாவுறது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆர்வம். எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, என்னைக்குமே இந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாற்றுறது கஷ்டம், ஷார்ட் பீரியட்ல கஷ்டம். ஏன்னா அவர் வந்து அந்த டைம்ல தான் வந்து லைக் இடைத்தேர்தலில் நிற்கிறார். இடைத்தேர்தலில் நின்னதுக்கு அப்புறமா என்னன்னா, அதிமுக என்கிற ஒரு கட்சி வந்து இவரால் தொடங்கப்பட்டது கிடையாது, எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது கிடையாது, ஒரு தொண்டனால தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் இவர் போய் இணையிறாரு. காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளில வந்து திமுகலேருந்து வெளில வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருக்காரு, அடுத்து திமுகவில் இருக்காரு. திமுகலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா லைக் வந்து பெரியார் வந்து இவரை போய் பார்க்க சொல்றாரு. யார்? காமராஜர் அவர்களை பார்க்க சொல்லும்போது காமராஜர் அவர்கள் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. சொன்னால் இவர் என்ன பண்றாரு, இன்னொருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அறிவுறுத்தலின்படி இவர் வந்து இன்னொருத்தர் சின்ன ஏதோ ஒரு ஊர்ல இருந்த ஒருத்தர் வந்து ஒரு கட்சி தொடங்கி வச்சிருந்தார், அதிமுக அப்படின்னு. சரி, அண்ணா மேலே இருந்த பட்டுனால அந்த கட்சியில போய் இணையறாரு, பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க அந்த கட்சியோட. சரி, பொதுச் செயலாளர் ஆக்கும் போது அந்த கட்சி வந்து லைக் நல்லா வளருது. ஏன்னா ஒரு மாஸ் ஃபேஸ் அதில் வந்து பிராண்ட் அம்பாசிடர். ஸோ அந்த கட்சி இவர் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த எலெக்ஷன் ஷார்ட் பீரியட்ல வருது. ஆக்சுவலாக 77லேருந்து 87 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணார். அந்த 10 வருஷம் ஆட்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஷார்ட் பீரியட். அந்த ஷார்ட் பீரியடில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே அவங்களை அறிவுறுத்தினது என்னன்னா, இந்த கூட்டத்தை, அதாவது அப்போ என்னன்னா இது எல்லாமே ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம். இப்போ வந்து திராவிடர் கழகம் இருக்கு, அது வந்து தொண்டர் கூட்டம், கொள்கை ஏதோ இருக்குது. திமுக தொண்டர் கூட்டம். அன்னைக்கு இருந்து சொல்றேன், இன்னைக்கு இருக்கிறவங்க கிடையாது. இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் என்னன்னா எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி எந்த ஏரியை கொள்ளடிக்கலாம், என்ன பண்ணலாம், எந்த மலையை வந்து உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில சிறந்த கொள்ளைக்காரங்களா வச்சிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இருந்தவங்க ஏதோ ஹிந்தி எதிர்ப்பு, நாங்க வந்து தீகா, நாங்க வந்து சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாம் தமிழக மக்களுக்கு சார்பாட்டு உள்ள கொள்கைகள். அப்படி இருந்த பட்சத்துல அவங்க வந்து அந்த டைம் தான் சுயமரியாதை தாண்டி வந்து லைக் மாநில சுயாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதை ஓட்டிட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ அப்போ தான் காமராஜர்லாம் தோக்கடிச்சாங்க. ஸோ அந்த பீரியடில் ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் இவங்களை வந்து அரசியல் மயமாக்குறது கடினம். எல்லாரையும் போய் நீ வந்து அரசியல் கொள்கை கோட்பாடு சொல்லி கொடுக்க என்னை வந்து டிவியில் பார்த்து பிடிச்சனால எம்ஜிஆர் அவர்களை வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ பிடிச்சனால திடீர்னு வந்து நீ வந்து இப்படி கொள்கை, உனக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்புனா என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்கணும், அதை தாண்டி வந்து கொள்கை லைக் வந்து எப்படின்னா சமத்துவம்னா என்னங்கிறது தெரியணும், சமூக நீதினா என்னங்கிறது உனக்கு தெரியணும், போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ அப்படி இருந்தனால, ஏன்னா ஒரு 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 கொள்கை எப்படி போய் சேர்க்கப்படுதுன்னா, அந்த டைமில் எல்லா இடத்துலையும் ஒரு 4 மணி 5 மணிக்கு தெருமுனையில் கூட்டம் கூட்டணும் மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்து ஒன்று சேருவாங்க. இவங்க ஒன்று சேரும்போது அங்கே என்ன நடக்கும்னா கொள்கைகளை பற்றி பேசுவாங்க, நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. அது மூலமாக ஒரு பரிமாறப்படுது ஒவ்வொருத்தங்களுக்கு இடையில. லைக் வந்து எனக்குள்ள கருத்து உங்களுக்கு தெரியுது, உங்களோட கருத்து எனக்கு தெரியுது, நம்ம சேர்ந்து முடிவெடுக்கிறோம். அதை வந்து அந்த ஷார்ட் பீரியடில் கொண்டு போய் சேர்க்க முடியாது, அவங்கள அரசியல் மயமாக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிளவரா வந்து என்ன பண்றாங்கன்னா, ரசிகர்களா வச்சுட்டு அந்த ஷார்ட் பீரியட்ல அந்த லைக் வந்து லேபர் இஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த டைம்ல இருந்து தொழிலாளர்கள் இந்த மூட்டை தூக்குறவங்களுடைய பிரச்சனைகளை கையில எடுக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அந்த யூனியனுக்குள்ள போய் அவங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. அந்த தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து அந்த டைம்ல வந்து திமுக அரசாங்கம் இவங்களுக்கெல்லாம் எதிராக இருந்துச்சு. எதிராக இருந்த டைம்ல இவங்களுக்காக குரல் கொடுத்து இந்த ஓட்டு மொத்தத்தையும் எம்ஜிஆர் அவருடைய ஃபேஸுக்காக கன்வெர்ட் பண்ணி எடுத்தாங்க. அவர் திருப்பி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒவ்வொன்றா வந்து லைக் அவங்கள வந்து அரசியல் மயமாக்குறாங்க. இட்ஸ் எ லாங் பீரியட். ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு ஆக்க முடியாது. ஏன்னா வந்து ரசிகர்களா நீங்க வந்து பார்த்தவங்கள எப்படி தொண்டனாக்க முடியும்?
ஷார்ட் பீரியட்ல. அதை தாண்டி வந்து லைக் அந்த கட்சி கூட அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு அவங்க பேர் மாட்டினது கூட அந்த டைம்ல மிசால வந்து எமர்ஜென்சி போட்டாங்க. எமர்ஜென்சி போடும்போது மாநில லெவல்ல இருந்த கட்சிகள் எல்லாமே சுக்கு நூறா உடைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதனாலதான் என்னன்னா ஒரு இந்தியா லெவல்ல நம்ம பார்ட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் லைக் வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட்ல வந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து அந்த கட்சியை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உயர்த்தினாங்க. சரி, அந்த காரணத்தினால இன்னைக்கு இருக்கிற தாவேகா தொண்டர்களை ஷார்ட் பீரியட்ல உங்களால எஜுகேட் பண்ணி மாற்ற முடியாது. அதாவது கொள்கைவாதிகளா மாற்ற கஷ்டம், ஏன்னா சூழ்நிலை கிடையாது. சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஷார்ட் பீரியட்ல நீங்க யாரு போய் சொல்ல முடியும்? ஆமா, அவங்களாதான், அதாவது இந்த கொள்கைவாதிகள் என்பவர்கள் அவர்களாதான் வரணும், தவிர யாரும் மாற்ற முடியாது. போய் வந்து அது தேடுதல் இருக்கு. நான் எப்படி சொல்றேன்னா லைக் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இயற்கை சார்ந்த இருக்கு, பல தேடுதல் இருக்கு. ஆமா, பிளஸ் வந்து ஈழ பிரச்சனை இருக்குது. அதனால சரி, அதை நம்ம என்னதான் பிரச்சனை, அதை அந்த தேடுதல் இருந்தனால அதை வழிகாட்டுதலுக்கு ஒரு தலைவர் வந்தனால அது வந்து அவங்களுக்கு ஒரு வசதியா போச்சு. ஆமா. இன்னொரு பக்கம் நீங்க வந்து லைக் இவங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா தாவேகா மாற்றம் தான் வராங்க. அதுதான் மேட்டர். ஆனா திமுகன்னு வரும்போது மாற்றம் வரும்போது அவங்களுக்கு விதைக்கப்படுறது என்னன்னா திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு, நம்ம மாற்றம் வேணும், தமிழ்நாட்டுக்கு இன்னொரு தலைமை வேணும்ங்கிறதா அவங்களுக்கு தெரியுதே தவிர பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியல. கொள்கை கோட்பாடும் தேவைப்படாம போகுது. தெரியல தேவைப்படாமன்னு போடுறதுல அவங்க கொடுத்தாதானே அவனுக்கு தெரியும். ஆமா. இப்ப நம்ம வந்து நான் உண்மையில நாம் தமிழர் கட்சியில நம்ம அங்கிருந்து வந்தனால தான் ஏதோ நம்ம வந்து கொள்கை கோட்பாடுனா என்னன்னு புரிஞ்சுக்காத முடியுது. ஆமா, ஆனா இங்கே இருந்திருந்தோம் வைங்களேன், இதுதான் நம்மளோட பிகினிங் ஸ்டேஜா இருந்திருந்ததுன்னா நம்மளால லைக் சஸ்டெயின் ஆக முடியாது. அன்டில் நம்மளுக்கு வந்து இந்த கொள்கை கோட்பாடுனா என்ன, இவங்களோட தத்துவம் என்ன, இவங்களோட கொள்கை என்ன, இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ அந்த விஷயத்துல அவங்க லேக் ஆகுறாங்க. அந்த வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு வந்து மீடியா இல்லை, அதனால வந்து அன்னைக்கு என்னென்ன குரங்கு தாவுதல்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அவங்க எழுதுறதுதான் எழுத்துக்கள். ஏன்னா வந்து அதிமுக காரங்க திமுகவை எதிர்த்து எழுதிட்டாங்கன்னா அவங்க வீடெல்லாம் போய் சூறையாடுவாங்க. அதுவும் தெரியாது பெருசா. திமுக காரங்க அதிமுக எதிராக பேசிட்டாங்கன்னா அந்த வீடெல்லாம் போய் சூறையாடுவாங்க. அதுவும் பெருசா தெரியாது. அந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அப்பா காலத்துல வந்து திமுக காரங்களோட எத்தனை பேரோட வீடை வந்து சூறையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் ஒருத்தன் வந்து ஏதோ பேசிட்டான், ஒரு 15 வயசு தானே அப்பா ஆச்சு, எப்படி நீ ஓட்டு போடுவ? அதெல்லாம் போடுவோம். சரி, அப்போ நீ ஆந்திராலேருந்து வர, எப்படி நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவ? அதெல்லாம் நாங்கள் போட்டுருவோம். தெரியல அவனுக்கு. ஆமா, அவனுக்கு தெரில, அரசியல் அறிவு கிடையாது, தெரில. அப்போ என்ன பண்ணுறாங்க, மீடியா இந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அப்போ இவங்களுக்கு வியூஸ் போகும். இவங்களுக்கு வியூஸ் போகிறது மூலமா விஜயை கலாய்ச்சது மாதிரி ஆச்சு. அந்த விஜய் கட்சியே தற்கொலை கூட்டம்னு காட்டின மாதிரி ஆச்சு. அப்படி காட்டிட்டோம்னா, ஓரம் கட்டிட்டோம்னா, இந்த நார்மல் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, திமுகவுக்கு போடலாமா, அதிமுகவுக்கு போடலாமா, புதுசா வந்த விஜய்க்கு போடலாமா, விஜய் ரசிகர்கள் இல்லாம இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு மாற்றத்தை தேடினவங்க, அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். என்னடா இது, எலிஜிபிளா இல்ல எலிஜிபிளா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துடும். அந்த குழப்பத்தை வர விடவே கூடாது. அதை பக்காவா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்க யாருன்னா திமுக. புரியுதா? ஸோ அப்படி இருக்கிறனால என்னோட பார்வை என்னன்னா, விஜய் என்கிற ஒரு அந்த பர்சனால, அந்த பர்சனோட ஒரு ஃபேஸ்னால வழிநடத்தப்படக்கூடிய இந்த தாவேக்காங்கிற கட்சி புஷியானந்துக்காகவோ இல்லை ஆதவர்ஜனாவோ இல்லை சிடி நிர்மல்குமாராகவோ இல்லை வந்து ராஜ்மோகனுக்காகவோ யாருமே அந்த கட்சியில் கிடையாது. விஜய் இந்த பர்சனுக்காக வந்த இந்த கூட்டத்தை நீங்கள் இந்த எலெக்ஷனில் இவங்களோட இந்த மீடியா மேனிப்புலேஷன் வச்சு விட்டுட்டோம்னா அடுத்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அதான் அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க கூட்டணி. ஆமா, கூட்டணி. அதுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க எடுத்த தீர்மானம் வந்து இந்த கூட்டணி எந்த அளவு வலு சேர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும். அந்த எலெக்ஷன்ல பிரதிபலிக்கிறது அது 5 சீட்டு 10 சீட்டில் போகுதா, இல்லை எதிர்கட்சியில் வராங்களா, ஆட்சியை பிடிப்பாங்கங்கிறது உண்மையில சொல்கிறேன். இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயத்துல இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா தாவேக்கா ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்க, 10லேருந்து 15 சீட்டு ஜெயிப்பாங்க. அதிகபட்சம் நான் சொல்றேன் 10 to 15ங்கிறது அதிகபட்சம் ஜெயிப்பாங்க. இஃப் இன் கேஸ் கூட்டணியோடயா, கூட்டணி இல்லாம இருந்தா, பட் அவங்களுக்கு ஓட்டு இருந்தாலும் பட் பரவலா எல்லாம் இருக்கு. இல்ல, கூட்டணி இல்லாம இருந்தா சென்னைக்குள்ள எல்லாம் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மார்ஜின்ல ஒரு 2-3 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் இல்லை அதிகபட்சம் 10 பேர், நான் அதிகபட்சமாக தான் சொல்றேன். இஃப் இன் கேஸ் 10 பேர் ஜெயித்துட்டாங்கன்னா அதில் என்ன மாற்றம் வரும்? ஆனா ஒரு உயிர் இருக்கும் அந்த கட்சியில, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா அந்த 10 பேர்ல விஜய் அவர்களை தாண்டி மிச்சம் 9 பேரும் அந்த கட்சிக்கு திமுகவில் போய் அமைச்சர் சீட்டு கிடச்சிரும், இல்லை இன்னும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10 கோடி ரூபா கிடச்சிரும், 5 கோடி ரூபா கிடச்சிரும்ங்கிறதுக்காக யாரும் போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆமா, அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால
இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல விஜய் அவர்கள் எடுத்த முடிவு ஒரு நல்ல முடிவு தான். கூட்டணிங்கிறது என் தலைமையில கூட்டணிக்கு நீங்க வரீங்கன்னா வாங்க, அது அந்த அந்த ஃபார் ஹிஸ் ஓன் சேஃப்டிக்கு தான் அவர் ஓப்பன் பண்றாரு அந்த டோரை. அப்போ ஓப்பன் பண்ணது மூலமா 4 கட்சிகள் உள்ள வருவாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்றது. ஆனா வந்து இல்லை நான் தான் தலைமைங்கிறத அவர் டிசைட் பண்ணிட்டாங்க இந்த தீர்மானத்து மூலமா. ஸோ இனிமே வந்து எந்தெந்த கட்சிகள் அது வந்து யாருனாலும் சரி, ஏடிஎம்கேவோ பிஜேபியோ டிடி விதிநகர் அம்மா மக்கள் கட்சியோ இல்லை தேமுதிகவோ மதிமுகவோ யாருனாலும் வரலாம் என் கூட்டணிக்கு. திமுகவை எதிர்த்து நிற்கணும். திமுக வந்தால் திமுகலாம் வர மாட்டாங்க, விட்டே இருக்கிற கட்சிகள் யார் வேணாலும் வரலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உண்மையிலே அப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஈஸியாக வீட்டுக்கு அனுப்ப முடியும் அவங்கள. இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கடினமான. பட் அந்த விசிகா கட்சி கூட விஜய் அவர்கள் விசிகாவை கூட அழைத்து பார்த்தாரு முதல் தொடக்கத்தில். இல்ல ஆனா வந்து எலெக்ஷன் இருக்குது. ஆமா ஆமா, இனிதான் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு இனிதானே இப்போ இந்த ஜனவரிக்கு அடுத்தது தான் சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கு. சரி, நம்ம பேச வேண்டிய டாபிக்ஸ், பேச வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. அந்த அரசியலில் யாரும் எதிரிகளும் இல்லை, யாரும் அரசியல் களத்துல, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சொல் இருக்கு. அதாவது சுவாரஸ்யமான களம் இருக்கு. இருந்தாலும் இந்த சொல் வந்து ஒரு உண்மையான கொள்கையற்ற அரசியல் நிகழ்வுகள் தானே இந்த சொல் வந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் களத்தில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை. என்ன ஏன் அது நீடிக்குதுன்னா உண்மையாட்டு அதில் கொள்கை கோட்பாடு இல்லை. அதனால தானே இது நம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த யாரும் எனக்கு தெரிஞ்சு கொள்கையை பிடிச்சிட்டு கோட்பாடை பிடிச்சிட்டு ஒரு தலைவர் அப்படியே அன்னைக்கு சுத்தமா இருந்த தலைவர் இன்னைக்கு சுத்தமா இருக்கிறமா நான் யாரும் பார்க்கல. அது உண்மைதான். அது உங்ககிட்ட கேட்டா நீங்க ஒருத்தரை சொல்லுவீங்க, அவரோட பல மாற்றத்தையும் நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து தமிழ் தேசிய கொள்கை தான் தவிர அவர் காலை எடுத்து வெளியே வச்சாலும் மாறதான் போகும். ஆக்சுவலா நம்ம தமிழ் நான் பர்சனலா சொல்றேன், நானும் சரி தமிழ் தேசியம், நீங்களும் தமிழ் தேசியம் என்கிற ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு கோட்பாடை நம்ம வந்து முன் வச்சு மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற விஷயத்துல இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற அந்த நபரும் லைக் சீமான் அவர்களும் பல முரண்பாடுகள் இருக்கு அவர்கிட்ட. அவரோட பேச்சுகள் இன்னைக்கு ஒன்று காலைல ஒன்று நைட் ஒன்று பல முரண்பாடுகள் இருக்கு. ஆனா கொள்கையில் முரண் இல்லையா? அவர் வந்து சப்போர்ட்டிவ், அந்த அண்ணன் சொல்றது திருப்பி அவரை விமர்சிக்கிறது, அந்த மாதிரி அப்புறம் மான்கரி இந்த மாதிரிப்பட்ட இல்ல சின்ன விஷயங்கள் தானே மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. சின்ன விஷயங்கள் மாற்றி இருந்தாலும் பெரியாருங்கிறவங்க வந்து பெரிய கொள்கை தானே. ஆமா, அது திராவிட கொள்கை. அவர்கிட்ட இருந்த அது சொல்லும் போது நீங்க அவர் சொல்லிட்டு இருந்த காலத்திலே நாங்க சில தமிழ் தேசியவாதிகள் திராவிட கொள்கையின் மூலமான பெரியாரை எதிர்த்துட்டு தான் இருந்தோம். இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து தலைவர்கள் கிடையாது, தொண்டர்கள். பட் வந்து தொண்டர்கள், பட் கொள்கைவாதிகள் has his own values, but not as a ரசிகர். இல்ல அதுதான், because ரசிகர் don't have any values. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இந்த உங்கள மாதிரி நம்மள மாதிரி இந்த தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய அந்த தலைவருக்கு இந்த திராவிடர் என்கிற அந்த கொள்கையே பல நாள் இது நம்மளோட கொள்கைன்னு எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரும் ஏமாந்துட்டு இருந்தார். ஆமா, விஜய் அவர்கள் வந்த பிறகுதான் அது வெளிப்படையா அவர் பேசினார். விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள், அதனாலதான் அதை பிரிச்சு பேசினாரு. அதனாலதான் லைக் அவருக்கும் பல முரண்பாடுகள் இருக்குங்கிறது சொல்லி சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கனால தான் ஒஸ்ட் பிஹேவியரா இருக்குது சீமான் அவர்களை பார்க்க. அல்லாம அவர் வைக்கிற கொள்கை என்பது விலை மதிப்பில்லாத கொள்கை தான். அந்த கொள்கையை தான் விஜய் அவர்கள் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கிரௌடையும் பிடிக்கிறதுக்காக தான் அவர் பேசியிருக்காரு. அதனால நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. ஆனா நாம் தமிழர் கட்சி சார்ந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆட்சி மாற்றம்ங்கிறது வந்து ஒரு தீர்வு கிடையாது, அரசியலை மாற்றம். அதுவும் அதான் நிரந்தரமான தீர்வு. கரெக்டா. இப்ப நம்ம ஒட்டுமொத்த ஜார்ஜ் கோட்டை எல்லாத்தையும் இடிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணி சட்டசபையில ஒட்டுமொத்த நிர்வாகத்தை புரியலையா? இல்ல அதான் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நம்மளால ஒரே நாள்ல மாத்த முடியாது. கரெக்டா, டேக்ஸ் டைம். ஆமா, கண்டிப்பா. அதனால மக்களுடைய உணர்வு ஒன்றிணையணும். ஏன்னா மக்கள் தான் இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வரணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி பாக்குறேன்னா, சீமான் அவர்கிட்ட தந்தி டிவி நிகழ்ச்சியில ஒரு பையன் வந்து கேள்வி கேட்கறாப்புல, நீங்க வந்து எப்படி வந்து இந்த நெய்தல் படையை கட்டி அமைப்பீங்க, நீங்க வந்து எப்படி வந்து இந்த விஷயங்களை வந்து கட்டி அமைப்பீங்க, எப்படி வந்து கச்சத்தீவை மீப்பீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பிராக்டிக்கலா சாத்தியம் கிடையாது. நான் வருவேன் அப்படி சண்டை போடுவோம், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஸ்டேட் ஆட்டோனமஸ் வந்து சேர்ற நேரம் அதெல்லாம் சாத்தியம். ஸ்டேட் ஆட்டோனமஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களே, மாநில சுயாட்சியும் கிடையாது. இல்ல மாநில சுயாட்சி இப்ப நம்ம கிட்ட கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படின்னா அதனால இவங்க என்னதான் சொன்னாலும் ஒரே நாள்ல ஒரு ஆட்சி வந்து ஒரே நாள்ல இவங்க கையெழுத்து போட்டோன்னா ஒட்டு மொத்தமா மாறுமான்னு கேட்டா அது ஒரு வெட்டி பேச்சா தான் நான் பாக்குறேன். வெட்டி பேச்சானா ஐ மீன் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, பிரகாசமான ஒரு அட்ராக்டிவான ஒரு டாக்காக தான் பார்க்குறேன். ஆனால் அது வந்து ஒரு எஃபெக்டிவான டாக்குன்னு அந்த ஸ்டேட் ஆட்டோனமஸ்ன்னு உள்ள அந்த கருத்தியலை வச்சு தானே திராவிட கட்சிகளே தமிழக அரசியல்
களத்திலேயே அவங்க இறங்க ஆமா முடிஞ்சது. அப்ப பெற்றாங்க. ஆமா, இப்ப இல்ல ஹிந்தி எதிர்ப்பு, ஸ்டேட் ஆட்டோனமஸ், தேசிய, இப்ப நம்ம கிட்ட அந்த அட்டானமஸ் இல்ல ஆமா, State அவங்களே மாநில மறந்து சுயாட்சிங்கிறது போயிட்டாங்களே. அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் அட்டானமஸ் நம்மளுக்கு கிடையாது. So அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கச்சத்தீவை மீட்க போறேன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கச்சத்தீவை மீட்க போறேன், நாங்க வந்து கடல் படையினை இது பண்ணிடுவோம், எங்களுக்குன்னு ஒரு படை அமைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரே நாள்ல சாத்தியமானு கேட்டா அது கிடையாது. அந்த சாத்தியம் இல்லாதனால தான் இளைஞர்களுக்கே அது ஒரு 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 கொலாப்ஸ்ல இருக்காங்க. ஒரு மைண்ட்ல கொலாப்ஸியான ஒரு மைண்ட்ல இருக்காங்க. அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை இவர் சொல்லி நம்மளை வந்து பல வருஷமா ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த இளைஞர்கள் அவருக்கு அதாவது ஓட்டு போட்டாதானே வேலை வழி இல்லாம ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த கூட்டம் எல்லாம் அப்படி விஜய் கிட்ட போயிரும். அந்த பெர்சன்டேஜ் தான் அந்த அப்படி பார்த்தா விஜய் அவர்களுக்கு கொள்கைக்கும் இதுல 100ல 1 கூட விஜய் அவர்களுக்கு கொள்கைக்கு வேல்யூ கிடையாதுல. விஜய் அவர்களுக்கு வேல்யூ இருக்கலாம், இல்ல பட் கொள்கையை when comparing to the கொள்கை he has nothing தானே. இல்ல அதுக்கு தான் நான் திருப்பியும் சொல்றேன், இந்த கொள்கையை இத்தனை வருஷமா பிடிச்சி இத்தனை வருஷம் கத்திட்டு இருந்தாருல, என்ன மாற்றம் வந்துச்சு? அது மக்கள் தானே மாறணும். அதுதான் அந்த மக்கள் மாறணும். இல்ல அந்த மக்கள் வந்து அவரோட பல மாற்றத்தினால மாற்றமான அவருக்கு வேல்யூவை இறக்கிக்கிட்டாரு. புரியுதுல்ல? நான் அதனால இதை முடிச்சுக்கிறேன். திருப்பி 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 நம்ம இதுல தான் நோண்டிட்டு இருக்கோம். அதனால வந்து ஒரு கூட்டாட்சிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, லைக் வந்து கூட்டணி கட்சிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, அது அரசியலின் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்து கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம் தான். ஆமா, இருந்தாலும் கொள்கையற்ற ஒரு கூட்டம் என்கிற ஒரு விஷயத்த உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு ஆட்சி மாற்றத்திற்கு அந்த ஒரு ஆயுதம் தான் தேவை என்கிறனால பல கட்சிகள் அதை கையில எடுக்கிறாங்க. அதனாலதான் இந்த கட்சியில பல கட்சிகளை தாவி வந்த நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் இந்த இடத்துல இடம் இருக்கு. பல கட்சிகளை தாவி வந்த லைக் யார சொல்றது, அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் இல்ல அவர் வந்து அங்க தூய்மையா இருந்தவர். அங்க தூய்மையா இருந்தாலும் வாச்சாத்தி பிரச்சனைகள், பல முரண்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவர் அங்க நீடிக்க முடியுதுன்னா எல்லாருக்கும் ஒரு தேவை என்னன்னா ஆட்சி மாற்றம். செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒண்ணுதான் ஈகோ. எடப்பாடி அவர்களா இல்ல நானா அப்படிங்கிற ஒரு ஈகோ, அதுதான் அவர் அங்க நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா நின்னுட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு பொழப்பு ஓட்டணும், லைம் லைட்ல 5000 ரூபாய் கிடைக்குமா 2000 ரூபாய் அந்த பொழப்பு, அந்த ஒரு இதுதான். அவருக்கு நாளைக்கே வெளில வந்தாருன்னா அவர் எதிராக தான் பேசுவார். அவருக்கு வேல்யூ டோட்டலா முடிச்சுட்டாரு. அவருக்கு வேல்யூ என்னைக்கே முடிஞ்சிருச்சு. விஜய் அவர்களை வந்து திருப்பியும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் தான். 10,000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா இப்ப நம்மளே கூட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம்னா ஒட்டுமொத்தமா 2 லட்சம்லாம் ரொம்ப அதிகம். ஒட்டுமொத்தமா வந்து லைக் விஜயனாலே ஒரு தற்குறி அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு மாறக்கூடிய நபர் தான் இந்த நாஞ்சில் சம்பத். பாவம், அவருக்கு வாழ்க்கையின் அனுபவம். அதனால வந்து இந்த மாதிரி நபர்களை வச்சு அவங்க முன்னெடுக்கிற ஒரு விஷயம் வந்து ஆட்சி மாற்றம் என்கிற ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னா காரணம் என்ன, அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆட்சி அங்கே நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இது நானும் தப்புன்னு நினைக்கிறேன் இப்படி யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா இருந்தாலும் இந்த அண்ணன் தம்பிகள் 2 பேரும் சேரலாமே இந்த இதுல. அதுக்கு தான் கூட்டணி டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணன் வராரா இல்லையான்னு பார்க்கலாம். ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதுதான். ஆமா, அது வராரான்னு பார்க்கலாம். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் இருக்கு. பொறுத்திருந்து தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றத்திற்காக எதிர்பார்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.